மதுரை குலுங்க குலுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி மதுரையில் கேஎஃப்சி கேஎஃப்சி அப்படிங்கிற இடத்துல நடைபெற போகுது. நான் ஏன் சிரிக்கிறேன் அப்படிங்கிறது ஒருத்தன் கமெண்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு தெரியும். கேஎஃப்சி, ஓ சிக்கன் விற்கிற கடை வந்து கேஜிஎஃப்பா? கேஎஃப்சி தானே சிக்கன், சிக்கன் எதுப்பா கேஎஃப்சியா? கேஎஃப்சி தான் சிக்கன் விற்கிற கடையா, கேஜிஎஃப் வேறு போல இருக்குது. சரி, அதை பற்றி எனக்கு தெரில. மதுரை இன்றைக்கி பயங்கரமாக கொண்டாட போகுது. சரி, நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசி ஆகணும் நண்பர்களே. இது கரெக்டாக என்னன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். அதாவது இந்த சோ கால்டு டாப் 4 ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஈகோ இன்னும் பயங்கரமாக ஹிட் ஆகுதுன்னு என்னால் உணர முடியுது. அதாவது என்னென்னா, நம்ம அண்ணன் சபரியாக இருக்கட்டும், நம்ம அண்ணன் விக்கல் விக்ரமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அக்கா திவ்யாவாக இருக்கட்டும், இவங்கள பேட்டி எடுக்கிறவங்க எல்லாமே தம்ப்லைனில் 3 படத்தை மறக்காத போடுறாங்கங்க. அதில் 2 படம் கன்ஃபார்மாக இருக்குது. ஒன்று பாரு கமருதீன், இன்னொன்று இல்லைன்னா கானா வினோத். அந்த படங்கள் நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க அந்த ஃபேன்ஸ் மீட் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறதா இருக்கட்டும், எதுலேயுமே இந்த படங்கள் மிஸ் ஆகாத இருக்குது. அதே மாதிரி ஒரே ஒரு கேள்வி மட்டுமே இடம்பெற்றிருக்கு, கார் டாஸ்க். அப்போ கார் டாஸ்க்கு 88வது நாள் நடக்குது. அப்போ அதை பற்றி தான் இவங்க பேசுகிறாங்க. அப்படின்னா இவங்க ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறத தான் சிம்பாலிக்காக இவங்ககிட்ட கன்வே பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இது பயங்கர ஹிட்டாக இருக்குது அவங்களுக்கு. இன்னொன்று அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இவங்க என்னமோ தேவதூதர்கள் மாதிரி, ஏன் பாரு சொன்னது போல் வெள்ளை புத்தகங்கள் மாதிரி, அப்பழுக்கற்றவர்கள் மாதிரி, பாரும் கமருதீன் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போனாங்கன்னா அப்படியே நெகட்டிவிட்டியா, அந்த நெகட்டிவிட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்லாம் இவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். உள்ளே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க இன்டர்வியூவில் சொல்கிறாங்களே. ஆனால் என்ன ரியாலிட்டியாக என்ன நடந்துடுச்சுன்னா, பாரு கமருதீன் கொண்டாடப்படும் நபர்களாக மாறி இருக்கிறாங்க. கானா வினோத்தை ரியல் வெற்றியாளர்னு சொல்கிறாங்க. அவர் பணம் எடுக்கலன்னா அவர் தான்ப்பா ஜெயிச்சிருப்பார். இந்த விஷயங்கள் இவங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்கு போல இருக்குது. அப்போ நாம் யார்? நாம தானோ டாப் 4. ஆமாம், கிழிச்சிட்டீங்க டாப் 4. நீங்கள் எப்படி நீங்கள் டாப் 4? கார் டாஸ்க்கு முன்னாடி 8 பேர் இருந்தாங்கங்க. 2 பேருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க, சுபியை வந்து எவிக்ட் பண்ணாங்க. அதுக்கு மேலே 5 பேர் வந்தாங்க, அதுலேருந்து ஒருத்தவங்கள எவிக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. இவங்க 4 பேர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கார் டாஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு நிலை இல்லைன்னா சபரி வெளியிலே விக்ரம் வெளியிலே தானே எவிக்ஷன் தானே. ஒருவேளை அரோரா கூட இறங்கி போயிருக்கலாம் கார் டாஸ்கில் கூட. இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அங்கே நிகழ்ந்தது. அதை வந்து இவங்களால இப்போ ஜீரணிக்க முடியாத ஒரு அன்பு கேங்கு இப்போவும் நடிக்கிறீங்களப்பா, உங்கள் நடிப்பு தான் நாங்கள் 100 நாள் பார்த்து சலிச்சு போயிட்டோம், இப்பயும் ஏன் நடிக்கிறீங்க? அதை விட இவங்களுக்கு என்னென்னா, அடுத்தது நம்ம ஒரு கப்புள்ஸாக போனாங்கல்ல, அவங்களுக்கு வந்து என்னென்னா, நாம் பயங்கரமாக ஆக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணோம், ஆனால் பலனை இவங்க சபரி என்னமோ பெரிய மாஸ் மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க, விக்ரமும் பேசுகிறாங்க, திவ்யா அவ என்னமோ கார் டாஸ்கில் சம்பவம் பண்ணிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறா, அப்போ எனக்கு அந்த பலன் அப்படின்ட்டு அவங்க ஒரு புது கதைகள்லாம் இப்போ தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்குறோம். இன்னொன்று என்னன்னா, மக்கள் ஏன் என்ன வாக்களித்து சேகரிக்கலை அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை பார்க்குறோம். இது அவங்களுடைய இன்டர்வியூ மூலமாக நமக்கு தெரியுது. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், தமிழக மக்கள் எமோஷனலான ஆட்கள் தான். ஆனால் அவங்களுக்கு உண்மை தெரிய வரும்போது உண்மையின் பக்கம் நிற்பாங்கங்க. அவங்களுக்கு என்ன ஒரு ஆதங்கன்னா, ஏன் பாரு இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் சென்சேஷனலாக இருக்காங்க, ஒரு பயங்கர பொறாமையை வந்து விக்ரமனுடைய முகத்தில் பார்க்க முடிஞ்சது என்னால். இல்லை விக்ரம், நீ அந்த வீட்டில் என்ன பண்ண அப்படிங்கிறத உன்னுடைய சேனலே ஒன்று க்ளோரிஃபை பண்ணலையா? உன்னுடைய சொந்த சேனல் க்ளோரிஃபை பண்ணல. அப்போ அதுலேருந்தே தெரிய வேணாமா நீ எதுவுமே பண்ணலன்ட்டு? அதுக்கு அடுத்தது நீ அங்கே சாண்ட்ரா விஷயத்தில் வந்து நீ வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்ட, அதில் இன்னும் ஸ்ட்ரிக் ஆன் பண்ணி நிற்கிற, வேறு வழி கிடையாது உனக்கு. அதெல்லாம் ஒத்துக்குங்க. இன்னொன்று உண்மையாலே எங்களுக்கு ஹர்ட் ஆகுது என்னன்னா, நீங்கள் பார்வை பற்றி பேசுனீங்கல்ல, ஒரு கேவலமான ஒரு வீடியோ வெளில வந்துச்சுல்ல, அதை ஃபன்னுன்னு இதுக்கப்புறம் சொல்லாதீங்க. இல்லைனா நீங்கள் சொல்வது போல் என்ன புகார் கொடுப்பீங்களா அப்படின்னா சில பேர்